இந்த 5 வருஷத்துல திருச்செங்கோட்டுக்கு என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரியும். இந்த 5 வருஷம் 10 வருஷத்துல என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் ஆட்சி இருந்தது. அந்த 10 வருஷத்துல திருச்செங்கோட்டுக்கு என்ன நடந்தது? திருச்செங்கோடு நகராட்சியை சிறப்பு நகராட்சியாக மாற்றிருக்கோம். ஸோ இப்படி எல்லா வேலைகளும் இன்னைக்கு வந்து செஞ்சுருக்கோம். அதே போல் நம்ம பகுதியினுடைய கம்ப்ளீட்டாக இருக்கிற கழிவு நீரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான பம்பிங் திட்டம் வச்சுருக்கோம். இத்தனை வருஷமாக யாரும் பண்ணலை. இப்போ வந்து கிணறு போட்டு பம்ப் பண்ணி அதை ஏதோ ஒரு வகையில் தீர்க்கணும்னு அத்தனை முயற்சியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்படி எல்லாமே இன்னைக்கு வந்து பண்ணின பின்னாடி அதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறோம். இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டோம். இந்த சின்ன வேலையை நம்ம பண்ண மாட்டோமா? அதனால் இனி வர்ற காலத்தில் நம்முடைய பகுதிக்கு என்னவோ அதையெல்லாம் நம்ம வந்து வீட்டுமனை பட்டா இது மாதிரி விஷயங்களை இப்போ வர்ற காலத்தில் செஞ்சிட போகிறோம். நம்ம வார்டுக்கு என்னவோ அத்தனையும் செஞ்சிட போகிறோம். இனிமேல் வேலை தான். எம்எல்ஏ வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வந்து வார்டு கவுன்சிலர் வேலை தான். வார்டு கவுன்சிலரோட நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவரோட வேலை பார்க்குறதா என் வேலை. எம்எல்ஏ வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ பெண்டிங்கே கிடையாது. இனி 5 வருஷம் இதுதான் வேலை. ஆனால் எல்லா வார்டுக்கும் எல்லாமே கொண்டு வந்துடுவோம். 5 வருஷம் நிறைவடைகிறப்ப இங்கே இருக்கிற மகளிர் யாரும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் இருந்த எம்எல்ஏ சட்டமன்றத்தில் 15 முறை பேசியிருக்காங்க. 5 வருஷத்தில் 165 முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. வாய் பேசுகிற எம்எல்ஏ இருந்தால் தான் ஊர் பிழைக்கும். இல்லை, வாய் உள்ள புள்ள பிழைக்கும்னு சொல்லுவாங்க. இது வாய் உள்ள புள்ள இல்லை. வாய் இருக்கிறதுனால தான் திருச்செங்கோட்டுக்கு இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம். வாய் இல்லாத ஒரு எம்எல்ஏ அங்கே போனால் அங்கே பெஞ்சை தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கேண்டீன் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம். ஊருக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி எம்எல்ஏ வேணுமா? இல்லை வந்து சட்டமன்றத்தையே தன் பேச்சால் கலக்கிற ஒரு எம்எல்ஏ வேணுமா? யார் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. 5 வருஷம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் முதலமைச்சர்கிட்ட கேட்டு பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுடைய வீட்டுமனை வீடு எல்லாமே அங்கே கேட்டால் தான் வரும். கேட்காம இங்கே வந்து பேசி ஒன்றும் வராது. அதனால் எம்எல்ஏன்னு சொல்லி இங்கே அதிகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி இங்கே அதிகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் சென்னையில் போய் அதிகாரம் பண்ணணும். அப்படி தான் எம்எல்ஏ இருந்தால் தான் ஊருக்கு நல்லது. அதை நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கள். அது மாதிரி ஒரு எம்எல்ஏ தானே நான் ஏற்றுக்கிறீங்களா? நேர்மையாக இருந்திருக்கிறனா? நாணயமாக இருந்திருக்கிறனா? லஞ்சம் வாங்காமல் இருந்திருக்கிறனா? அப்போ அப்படி ஒரு எம்எல்ஏ விட்டு தரக்கூடாது. இல்லை, எல்லாரும் உதயசூரியனில் நீங்கள் வாக்களிக்கணும்னு அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு உதயசூரியனை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த திருச்செங்கோடு தொகுதியும் இன்னும் மேம்படும். அங்கே சென்னையில் முதலமைச்சராக நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இதுதான் நம் ஊருக்கு நல்லது. அதை முடிவு செய்து உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.